ஸோ நான் ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தப்போ ஒரு டே ஃபுல்லாக வந்து நாங்கள் ஷாப்பிங் தான் போனோம். காலையிலேயே ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஸோ ஹோட்டல்லேயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த ஆர்எஸ் மிலிட்ரி ஹோட்டலுக்கு போனோம். அங்கே வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, ராகி முத்தே, 65, அதுக்கப்புறம் ராகி முத்தை கூட ஒரு மட்டன் குழம்பு கொடுத்தாங்க. அப்புறம் தொன்னை பிரியாணி. ஆக்சுவலி பெங்களூரில் வந்து இந்த ராகி முத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. காலையில் மோஸ்ட் ஆஃப் த டிஃபன் கடையில் வந்து இந்த ராகி முத்தை இருக்கும். நிறைய பேர் வந்து ராகி முத்தையை சாப்பிடுவாங்க. அதில் சட்னி சாம்பார் போட்டு அப்படி சாப்பிடுவாங்க. பட் இந்த ராகி முத்தைக்கும் இந்த மட்டன் குழம்புக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் யூஸ்வலாக நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 1 இயர். அப்போது நான் வந்து தொன்னை பிரியாணி நிறைய கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன், ஸ்விக்கியில் அப்படி. அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. மட்டன் பிரியாணி நம்ம ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். பட் நாங்கள் அன்றைக்கி போன ஹோட்டலில் தொன்னை பிரியாணி அழகாக தொன்னையில் வச்சு மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அந்த குழம்புக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் இந்த பிஸ்தா ஹவுஸோட ஹலீம் ட்ரை பண்ணியிருந்தோம். அது ஆக்சுவலாக ரம்ஜான் டைமில் தான் கிடைக்கும். ரம்ஜான் டைமில் தான் நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து இந்த ஹலீம் ட்ரை பண்ணியிருந்தோம். எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து அதை சொல்கிறா. ஹலீம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, நம்ம ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோன்னா அது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டு தான். பிரியாணி கிண்டுவோம்ல, அப்போது அதில் வந்து ரைஸ் போடாமல் அந்த பிரியாணி இதை மட்டும் நம்ம நல்லா வேக வச்சு ஃபுல்லாக நம்ம அதை இது பண்ணி சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய நெய் போட்டிருந்தாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோன்னா அது அந்தளவுக்கு ஒர்த் கிடையாது. பட் இந்த சின்ன பேக் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அது வந்து ரொம்ப டூ மச்சாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங்காக ஒரு டிஃபன் சென்டர் போயிட்டு அங்கே ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் சாப்பிடல. ஒரு பட்டர் மில்க்கு, அதுக்கப்புறம் ஒரு அரேபியன் கிரேப் ஜூஸோட அன்னைக்கு ஷாப்பிங்கை முடிச்சாச்சு.